நம்ம அடுத்த பாட்டு ஆரம்பிக்கலாமா? எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஹலோ, ஹாய் ராஜா, ஹாய் ஆறுமுகம், ஹாய் ஹேமா செல்வா, ஹாய் லோகேஷ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு என்ன பண்ணலாம்? பார்ட் 2 ஆரம்பிச்சிடலாமா? ஃபைனல் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ஓகே ரைட்? ஓகே, பிசிக்ஸ் வாலா பையலுங்க, வெரி குட். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்க பசங்களா. 1 மார்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் போட்டு பாருங்க. டைம் டு டைம் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி தரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், சாப்டர் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நான் குறிச்சதை எடுத்தீங்கன்னா அதில் கொஸ்டின் நம்பர் அப்படி வருஷலாம் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபைன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. வெரி சிம்பிள். நம்ம என்ன சொல்லலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2. என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் எக்ஸ்ங்கிறது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் √2 நமக்கு என்னது? பை மைனஸ் பை பை 4 இஸ் ஈக்குவல் டு 3 பை பை. கரெக்டா? ஓகே, அடுத்தது குட் ஆஃப்டர்நூன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 3. இது நெகட்டிவ்ல வருது இல்லையா? நெகட்டிவ்ல நம்ம இது பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் நெகட்டிவ் பை பை 3ங்கிறது காஸ் ஆஃப் பை பை 3 தான். கரெக்டா? இப்போ இது லிமிட்டுக்குள்ள வந்துச்சு இல்லையா? 0 to பைக்குள்ள. ஸோ டேட்டா நம்ம பை பை 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 7 பை பை 6. இதை நம்ம என்ன பண்ணலாம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை பிளஸ் பை பை 6 எழுதலாமா? காஸ் ஆஃப் பை பிளஸ் என்ன வரும்? ஆல் சில்வர் டி நெகட்டிவ்ல வரும். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் ஆஃப் பை பை 6. கரெக்டா? ஸோ காஸ் இன்வர்ஸ் நெகட்டிவ் தீட்டாங்கிறது பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா காஸ் ஆஃப் பை பை 6. ஸோ இதை நம்ம டேட்டா என்ன பண்ணலாம்? பை மைனஸ் பை பை 6ன்னு போடலாம். பை 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 6 அவ்வளோதான். ஓகேவா? இதை உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம சாப்டர் 4, 5, 6 நம்ம ட்ரை பண்ணலாம் எவ்வளோ முடிக்க முடியுது. ஓகேவா? இதை நம்ம 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இது 2 கொஸ்டின் கேட்டு 2 மார்க்ல கேட்கலாம். இல்லை 3 கொஸ்டின் கூட 3 மார்க்ல கேட்கலாம். யாருக்கும் தெரியாது. tan inverse of minus root 3. Very simple. Minus tan inverse of root 3. Minus tan inverse root 3 எப்போ வரும்? pi by 3 வருமா? Correct. Tan inverse of tan of 3 pi by 5. 3 pi by 5 pi by 2 இருக்கா? 3 pi by 5 நமக்கு என்ன வரும்? 3 into 180 divided by 5. என்ன வரும்? divided by 5 னா into 2 ஆயிடும் 36 is equal to 90 more பண்ணிக்கு 8 மீதி 1 108 more than 90 டிகிரி இல்லையா? அப்ப நம்ம பண்ண முடியாது. கரெக்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஜுவாலஜி இருக்கு. இது முடிச்ச ஜுவாலஜி வரும் உங்களுக்கு. ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? tan inverse of tan of pi minus 2 pi by 5 எழுதலாமா? கரெக்டா? ரைட். இப்போ tan inverse of pi minus theta என்ன வரும்? செகண்ட் குவாட்ரண்ட் ஆல் சில்வர் நெகட்டிவ்ல வந்துருமா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? tan inverse of minus tan of 2 pi by 5 நம்ம எழுதலாம். இத நம்ம minus tan inverse of tan of 2 pi by 5 நம்ம சொல்லலாம். which is minus 2 pi by 5. இந்த 2 by 5 அப்படிங்கிறது between minus pi by 2 plus pi by 2 குள்ள வந்துரும். ஓகேவா? ஓகே சார், நீங்க சொல்றது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 90 மார்க் போதும் அப்படின்னா நான் சொல்றது மட்டும்தான் நான் சொன்ன எல்லா கொஸ்டினும் படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு ஒரு 70 90க்கு ஒரு 80 மார்க் வாங்கினா போதும், 75 மார்க் வாங்கினா போதும்னா அதை மட்டும் படிச்சாலே போதும். ஓகேவா? ஸோ நீங்க எவ்வளவு மார்க் வாங்கணுங்கிறத பொறுத்து இருக்கு. தேர்ட் ஒன், tan inverse of 2019 அது லிமிட்குள்ள தான் வருது. டேட்டாவை நம்ம 2019 போட்டுடலாம். ஓகேவா? எனி क्वेश्चंस? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே தான்.
find the principal value of cosecant inverse of -1. என்ன பண்ணலாம்? cosecant inverse of -1 நம்ம sin inverse of -1 எழுதலாமா? அப்படியே உள்ள ரெஸ்ட் பண்ணலாம். cosecant inverse of xங்கிறது sin inverse of 1/x. ஆனா 1/-1 -1 தானே வரும். கரெக்ட்டா? இத நம்ம என்ன சொல்லலாம்? minus sin inverse of 1 minus pi/2. அடுத்தது secant inverse of -2. இத நம்ம என்ன பண்ணலாம்? cos inverse of -1/2 ன்னு எழுதலாம். இத நம்ம pi minus cos inverse of 1/2 ன்னு எழுதலாம். cos inverse of 1/2 நமக்கு என்ன வரும்? pi/3 வருமா? 2pi/3. கரெக்ட்டா? Okay? Prove that sin inverse of x plus 2 cos inverse of x is between pi/2 to 3pi/2. First, cos inverse of x என்ன வரும்? cos inverse of x என்ன வரும்? 0 to pi குள்ள வருமா? கரெக்ட்டா? நான் என்ன பண்றேன்? இது கூட நான் ஒரு pi/2 ஆட் பண்றேன். ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 plus pi/2 is pi/2. pi/2 plus cos inverse of x. ஓகேவா? between pi plus pi/2ங்கிறது 3pi/2 ஆ மாறும். கரெக்ட்டா? இப்போ இந்த pi/2 நாம என்ன சொல்லலாம்? நமக்கு என்ன தெரியும்? cos inverse of x plus sin inverse of x is equal to pi/2 இல்லையா? சோ அத அப்படியே இது பண்ணுங்க பாப்போம். பா நமக்கு என்ன வரும்? pi/2 less than or equal to cos inverse of x plus sin inverse of x plus cos inverse of x less than or equal to 3pi/2. கரெக்ட்டா? ரைட்? சோ அப்ப cos inverse of x plus cos inverse of x 2 cos inverse of x மாறிடுமா? pi/2 2 cos inverse of x plus sin inverse of x is less than or equal to 3pi/2. Hence proved. Okay va? Any questions, any doubts? நான் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ற क्वेश्चन மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 மார்க் கூட வராது. ஏனா என்னால எல்லா क्वेश्चனையும் சால்வ் பண்ண முடியாது. நான் எல்லா क्वेश्चन கொடுத்திருக்கேன் நான். ஓகேவா? நான் சொல்ல வரைக்கும் நான் சொன்ன இல்லையா அந்த क्वेश्चन எல்லாத்தையும் போட்டு பாருங்க. ஓகேவா? Okay Raja, thank you so much. Okay, find the value of x such that x is between okay. sin x equal to என்ன அர்த்தம்? sin x equal to என்ன அர்த்தம்? sin x is equal to 0 அப்படினா sin 0 எப்ப வரும்? sin of 0 ஆ இருக்கிறப்ப. ஓகேவா? அப்ப x equal நம்ம என்ன சொல்லலாம்? 0 plus or minus n pi. கரெக்ட்டா? plus or minus n pi யா? ஏனா sin x ஓட கிராஃப் எப்ப வரும்? sin x ஓட கிராஃப் வந்து இப்படி வரும். கரெக்ட்டா? சோ இது sin x ஓட கிராஃப் equal to 0 அப்படினா இது 0 0 pi அடுத்தது 3pi/2 2pi and so on. So 0 pi 2 pi 3 pi எல்லாமே வந்து. So find all the values of x. அப்ப x நமக்கு என்ன வரும்? x value will be equal to minus 10 pi minus 9 pi minus 8 pi minus 7 pi minus 6 pi so on till 10 pi. ஓகேவா? அடுத்தது sin x equal to minus 1. அப்ப என்ன அர்த்தம்? sin x equal to minus 1 which is equal to நமக்கு என்ன வரும்? sin of 3pi/2. கரெக்ட்டா? So 3pi/2 plus n pi இல்ல minus n pi. கரெக்ட்டா? ஏனா இது வந்து நமக்கு 2pi 2pi நமக்கு கேன்சல் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 3pi/2 plus 2n pi. கரெக்ட்டா? n can be anything. So அப்ப maximum n value நமக்கு என்ன வரும்? n is equal to maximum னா
நமக்கு ஓகே லெட்ஸ் கிவ் 2 minus 2 கொடுத்தா நமக்கு என்ன வரும் 3 pi by 2 minus 4 pi அப்ப நமக்கு என்ன வரும் 8 3 minus 8 னா minus 5 pi by 2 which is minus 2.5 இல்லையா அவ்வளவுதான் வரும் minus 3 கொடுத்தனா நமக்கு என்ன வரும் 6 ஆயிடும் 6 னா 3 pi by 2 minus 6 pi அப்படினா நமக்கு என்ன வரும் 6 pi அப்படினா ஒரு 12 minus 9 pi by 2 வரும் which is 4.5 அது வரக்கூடாது so என்னோட வேல்யூ வந்து between நமக்கு என்ன வரணும் it can be 2 minus 2 maximum நமக்கு என்ன வரும் 3 கொடுத்தா நமக்கு என்ன வரும் 3 pi by 2 plus 4 pi கொடுத்தா 8 11 pi by 2 11 by 2 ங்கிறது நமக்கு என்ன வரும் 11 by 2 அப்படிங்கிறது 5.5 இல்லையா அது வரக்கூடாது 3 pi by 2 plus 2 pi கொடுத்தா நமக்கு என்ன வரும் 4 plus 3 7 pi by 2 3.5 அது வரக்கூடாது so n is equal to 0 குள்ள தான் இருந்தாகணும் 0 கொடுத்தா 3 pi by 2 ஓகேவா 3 pi by 2 plus 2 pi போட நமக்கு என்ன வருது 7 pi by 2 7 by 2 ங்கிறது 3.5 3.5 pi வரக்கூடாது ஓகே so என்னோட வேல்யூ வந்து 0 வரணும் so பேசிக்கா என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம் minus 2 minus 1 0 அவ்வளவுதான் ஓகேவா when is the prediction prediction வரும்பா வரும் சீக்கிரமே வரும் find the period and the amplitude of y is equal to sine 7x y is equal to minus sine of 1 by 3x and y is equal to 4 sine of minus 2x சொல்லுங்க பாப்போம் first question க்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் okay okay so basically வந்து sin x க்கு நமக்கு இல்ல cos x எதுனாலும் சரி ஓகேவா y is equal to a sin of b x அப்படி கொடுத்தோம் அப்படினா so அப்ப நமக்கு என்ன வரும் first amplitude வந்து very simple amplitudeங்கிறது modulus of a ஓகேவா period நமக்கு என்ன வரும் 2 pi divided by modulus of b இதுதான் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் ஃபர்ஸ்ட்க்கு நமக்கு என்ன வரும் ஆம்ப்ளிட்யூட்ங்கிறது 1 பீரியட்ங்கிறது 2 pi by 7 அடுத்து செகண்ட்க்கு நமக்கு என்ன வரும் ஆம்ப்ளிட்யூட் வந்து again நமக்கு 1 தான் வரும் ஏனா -1 மாடுலஸ் வந்து 1 தான் வரும் ஓகேவா 1/3 நமக்கு என்ன வரும் பீரியட் அப்படிங்கிறது 2 pi over 1/3 which is equal to 6 pi ஓகேவா தேர்டுக்கு நமக்கு என்ன வரும் ஆம்ப்ளிட்யூட் equal to 4 வந்துருமா அடுத்து இது நமக்கு என்ன பீரியட் நமக்கு என்ன வரும் 2 pi divided by modulus of -2 minus cancel ஆயிடும் 2 to cancel ஆயிடுச்சுனா pi அவ்வளவுதான் very simple find the value of sin inverse of sin 5 pi by 9 cos pi by 9 plus cos pi by 5 pi by 9 sin pi by 9 இது என்ன ஃபார்மட்ல இருக்குது sin a cos b plus cos a sin b equal to நமக்கு என்ன தெரியும் sin a cos b plus cos sin b நமக்கு என்ன வரும் sin of a plus b ஓகேவா யூஸ் பண்ணலாமா அப்ப நமக்கு என்ன வரும் sin inverse of sin of 5 pi by 9
plus pi by 9 மாறிடும். கரெக்டா? is equal to sine inverse of sine of 6 pi by 9 cancel பண்ணா 3 ஆயிடும். Sine inverse of sine of 2 pi by 3. இப்ப 2 pi by 3 sin னா sin inverse வந்து நம்ம வந்து sin of sin inverse ஓகே. சோ அந்த வேல்யூ வந்து between -5 to +5 குள்ள இருந்தாகணும். ஆனா இங்க 2 pi by 3 வந்து it's beyond the limit. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? அத மாத்தணும். எப்படி மாத்தலாம்? sin inverse of sin of நம்ம என்ன சொல்லலாம்? pi minus 2 pi by 3 நம்ம எழுதலாம் pi minus pi by 3 எழுதலாமா? கரெக்ட்டா? ஏனா 3 pi minus pi இங்கிறது 2 pi ஆகும். sin of pi minus theta நமக்கு என்ன வரும்? all silver. sin வந்து பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரன்ட்ல. அது டேட்டா நமக்கு sin pi by 3 ஆ மாறிடும். sin inverse of sin of pi by 3 which is equal to pi by 3. அவ்வளவுதான். very simple. ஓகேவா? சார் exercise 5.2 exercise 5.2 example 5.2 RKB exercise example mention பண்ணுங்க நான் explain பண்றேன். exercise 5.2 ல என்ன இருக்கு? இருங்க பார்க்கலாம். ல வந்து find the equation of the parabola each of the case. அதெல்லாம் எல்லா क्वेश्चनனும் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையாப்பா? இந்த நேரத்துல எப்படி எல்லா क्वेश्चनனும் பார்க்கிறது நம்ம? நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட் தான்ப்பா அதுல. ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதை நீங்க படிச்சிட்டீங்கனாலே போதும். அது ஜஸ்ட் ஃபார்முலா பேஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க, டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா தெரியும் இல்லையா? அதை வச்சு ஒரு ஈக்குவேஷனோட ஏபி வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேவா? RKBS. Identify the type of conic. Question number 8. Question number 8 ல என்ன இருக்குது? இங்க பாருங்க. Question number 8 ல first 4 क्वेश्चनமே வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான क्वेश्चन தான். என்ன பண்ணனும் நீங்க? மொத்தம் ரெண்டே தான ஃபார்மேட் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டுமே குவாட்ரிக் இருக்கு. x² மட்டும் தான் இருக்கு. இல்லனா y² மட்டும் தான் இருக்கு அப்படினா அது வந்து கண்டிப்பா பாராபோலா. ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன்ல மொத்தத்திலயுமே x² மட்டும் தான் இருக்கு இல்ல y² மட்டும் தான் இருக்கு அப்படினா அது பாராபோலா ஆயிடும். ஓகேவா? ரைட்? என்னோட நேம் தாமஸ். ஓகேவா? ரைட். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன்ல x² and y² ரெண்டுமே இருக்கு அப்படினா ஓகேவா? இது வந்து either or. இது ஒன்னு இருக்கணும் இல்ல இது இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு தான் இருக்கணும். ரெண்டுல ஏதாவது ஒன்னு இருந்தா அது பாராபோலா. டேட்டா சொல்லலாம் பாராபோலான்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டுமே இருக்கு அப்படினா அப்ப வந்து என்னவா இருக்கலாம்? ஒன்னு எலிப்ஸா இருக்கலாம். இல்ல ஹைப்பர்போலாவா இருக்கலாம். இல்லனா சர்க்கிளா இருக்கலாம். ஓகேவா? ஓகேவா? நீங்க பார்த்த உடனே சொல்லலாம். ஈஸியா சொல்லலாம் பார்த்த உடனே. ஓகேவா? எலிப்ஸ்க்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் x² அப்புறம் பாசிட்டிவ் y² ரெண்டுமே சேம் சைனா இருக்கணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு இன்னொரு பாசிட்டிவ் இல்ல ஒன்னு நெகட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஒரே சைடுல போட்டுருப்பாங்க. பட் ஆனா அப்படி கேட்க மாட்டாங்க. ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா எலிப்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா எலிப்ஸ். ஹைப்பர்போலால ஒன்னு பாசிட்டிவ் அடுத்தது ஒன்னு நெகட்டிவா இருக்கணும். ஆர் x² நெகட்டிவா இருக்கணும் y² பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இருந்தா
ஆப்போசிட் சைன் இருந்தா அது ஹைப்பர்போலா. ஓகேவா? சர்க்கிளுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். அதாவது இதுக்கு 5x² 4y² இருந்தா ஓகே, அது எலிப்ஸ். இதே ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா, அதாவது ax² ay², ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் சேமா இருந்தா தான் அது சர்க்கிள். சேம் கோஎஃபிஷியன்ட். சேம் கோஎஃபிஷியன்ட் இருந்தா தான் அது சர்க்கிள். ஓகேவா? சர்க்கிள் கேட்க மாட்டாங்க, எலிப்ஸ் பரபோலா தான் கேட்பாங்க. ரெண்டு சைடு சேமா இருந்தா அது எலிப்ஸ், ரெண்டு சைடு வேற மாதிரி இருந்தா அது ஹைப்பர்போலா. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன வரும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துட்டாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபார்மேட். எலிப்ஸுக்கு x minus a the whole square by x minus h the whole square by a square plus y minus k the whole square by b square equal to 1. Parabolaக்கு y square equal to இல்லனா வந்து y minus k the whole square equal to 4ax minus h. அப்படி இல்லனா x minus h the whole square equal to 4a into x minus k y minus k y minus k. ஓகேவா? சோ இது ரெண்டுல எந்த ஃபார்மேட் வந்தாலும் அது பாராபோலா. அடுத்தது ஓகே, அடுத்தது ஹைப்பர்போலா. என்ன வரும்? x minus h the whole square by a square minus y minus k the whole square by b square equal to 1. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இந்த சைன் மட்டும்தான். அது பாசிட்டிவ்னா எலிப்ஸ், நெகட்டிவ்னா ஹைப்பர்போலா. ஓகேவா? சர்க்கிளுக்கு என்ன இருக்கும்? x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. ஓகேவா? இப்போ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா x minus 3 the whole square by 225 plus y minus 4 the whole square by 289. என்ன இருக்குது? பிளஸ் இருக்கிறதுனால அது எலிப்ஸ். ஓகேவா? அடுத்தது x plus 1 the whole square by 100 plus y minus 2 the whole square by 64, again same ellipse. தேர்டுக்கு பாத்தீங்கன்னா x minus 3 the whole square by 225 minus y minus 4 the whole square இருக்கு இல்லையா, அது வந்து நெகட்டிவ் வரதுனால ஹைப்பர்போலா. ஓகேவா? அடுத்தது y minus 2 the whole square by 25 minus x minus 1 the whole square இருக்கனால fourth one வந்து ஹைப்பர்போலா. அடுத்தது 18x square plus 12y square, இது வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம சொல்லலாம். சோ நமக்கு என்ன இருக்குது? 18x square இருக்குது, 12y square இருக்குது. ரெண்டுமே வேற வேற வேல்யூனா எலிப்ஸ் இல்லனா ஹைப்பர்போலா. ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கனால அது கண்டிப்பா எலிப்ஸா தான் இருக்கணும். ஓகேவா? அது நீங்க ஃபுல் ஃபார்ம் பண்ணீங்கன்னா அது எலிப்ஸா தான் இருக்கும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 6th பாத்தீங்கன்னா 9x square minus y square இருக்கு. ரெண்டுத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் வேற, சோ எலிப்ஸ் இல்ல ஹைப்பர்போலா. அதுல y square நெகட்டிவா இருக்கு, சோ அப்ப கண்டிப்பா ஹைப்பர்போலா. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகே, எனி क्वेश्चंस? புரிஞ்சா இது? ஓகேவா? எனி क्वेश्चंस, எனி டவுட்ஸ்? அஷ்மால் டைம் போகாம வீடியோ பார்க்குறவங்களா? அப்படியே இருக்கட்டும். ஏதோ என்னால அட்லீஸ்ட் ஒரு பைய பாஸ் ஆனாலும் பரவாயில்லையா? ஓகே, அடுத்தது போலாமா? State the reason for cos inverse of cos of minus pi by 6 is not equal to minus pi by 6. ஏ வந்து இது கிடையாது, சொல்லுங்க பாப்போம். ஏ சொல்லுங்க பாப்போம். Anyone? இவ்வளவு படிச்சிருக்கோம் இல்லையா? இன்வெஸ்டிக்னாமெண்ட் நிறைய பார்த்திருக்கோம், நிறைய இது பண்ணிருக்கோம். cos inverse of cos of minus pi by 6 வந்து it is not equal to minus pi by 6. ஆனா cos inverse of cos of pi by 6 வந்து equal to pi by 6 தான். இது ட்ரூ, ஆனா இது ஃபால்ஸ். ஏ பிரியங்கா 9.3 எக்ஸ்பிளைன் பண்றமா? ஒரே நிமிஷம், இந்த क्वेश्चन முடிச்சு சால்வ் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். anyone? Can anyone tell me the answer for this one?
யாருக்காவது ஆன்சர் தெரியுமா இதுக்கு? என்னப்பா கிளாஸ்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒருத்தர் கூட ஆன்சர் தெரியலையா? என்ன எக்ஸசைஸ் கேட்டீங்க? 9.3 யா? anyone not belong to 0 to pi? பரவாயில்ல, நிறைய பேருக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்குது. வெரி குட். ஓகே, cos inverse of minus pi by 6 வந்து it is not equal to minus pi by 6. ஏன்னா cos inverse of theta, ஓகேவா, cos inverse of theta வந்து it always belongs to 0 to pi தான். ஓகேவா, 0 to pi குள்ள வந்தாகணும். cos inverse of some value x நாலே அதோட சொல்யூஷனே வந்து 0 to pi குள்ள வந்தாகணும். அதான் பிரின்சிபல் டொமைன். அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி அதுக்கான ஆன்சர் minus pi by 6 இருக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம பண்ண முடியாது. ஓகேவா, ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எஸ், யார் கேட்டிருந்தது 9.3 எக்ஸசைஸ்? யார் கேட்டிருந்தீங்களோ என்ன கொஸ்டின் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் ஒரு 13 ஐ திங்க் 9 10 கொஸ்டின் நினைக்கிறேன். என்ன கொஸ்டின் சொல்லுங்க, அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி என்னது? find the value of 2 cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. என்ன பண்ணலாம்? cos inverse of 1/2 plus cos inverse of 1/2 plus sin inverse of 1/2. cos inverse of 1/2 நமக்கு என்ன வரும்? 1/2 அப்படின்னா sin inverse of 3/2 ஆயிடும். sin inverse of root 3/2 ஆயிடுமா? cos 1/2 னா sin வந்து root 3/2, அப்ப 60 pi/3. இது வந்து pi/2 ஆயிடும். கரெக்டா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 2pi plus 3pi ங்கிறது 5pi/6. ரைட். தர்ஷினி 9.8 9.8ல என்ன क्वेश्चन சொல்லுங்க? எல்லா क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்றது கஷ்டம் இல்லையா? என்ன ஸ்பெசிஃபிக்கா இந்த क्वेश्चन டவுட்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது cos inverse of 1/2 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது pi/3 தான். sin inverse of -1ங்கிறது minus sin inverse of 1 which is pi/2. சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 2pi minus 3pi/6 which is minus pi/6. ஓகேவா? ஓகேவா? செல்வராஜ், அட்லீஸ்ட் வேற விதமான மட்டகரமான ஜோக் சொன்னாலும் பரவாயில்ல. போன கிளாஸ் சொன்ன அதே மட்டகரமான ஜோக் எடுத்து திரும்பி சொல்லக்கூடாது. Find the domain of the following function. Domain நமக்கு என்ன வரும்? First tan inverse என்ன வரும்? Actually tan inverse of value வந்து it can be between 9 minus x square. It can be between minus infinity to plus infinity இல்லையா? tan inverse எதுவா வேணா இருக்கலாம். ஏன்னா tan ஒரு நிமிஷம் இருங்க. எஸ், tan inverse எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? 0 to root of 9 minus x square into infinity. கரெக்ட்டா? ஏன்னா root of value வந்து it will not be less than actually. ஓகேவா? ரூட் ஆஃப் சம்திங் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் தான், இல்ல ஜீரோவா இருக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இதோட வேல்யூ பாசிட்டிவா, சோ 9 minus x square is always greater than or equal to 0 வருமா? ரைட். 9 minus x square is always greater than or equal to 0. greater than or equal to less than போட்டனா? ரைட் சார். x square இன்சைட் கொண்டு வாங்க. 9 is always greater than or equal to x square, இல்ல x square is always less than or equal to 9. கரெக்ட்டா? அப்ப நமக்கு என்ன வரும்? modulus of x வந்து it's always less than or equal to 3. ரூட் எடுத்தோம். இப்போ modulus of x is less than or equal to 3 னா x ஓட வேல்யூ என்ன வரும்? between -3 to +3. so domain வந்து x is between -3 to +3. புரிஞ்சுதா? any questions? all clear? அடுத்து போலாமா? Find the value of tan inverse of -5/6. Tan inverse of
minus tan of pi by 6. இதை நம்ம என்ன சொல்லலாம் minus tan inverse of tan of pi by 6 is equal to pi by 6 தான். ஆக்சுவலா டேரக்டாவே நம்ம minus pi by 6 போட்டுடலாம். ஏன்னா tan inverse ஓட ரேஞ்ச் minus pi by 2 to plus pi by 2 தான். ஸோ வித் இந்த ரேஞ்ச் தான் நம்ம டேரக்டாவே போட்டுடலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் தியரமா? இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து நான் கொடுக்குறப்பே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நான் கொஸ்டின் கொடுக்குறப்ப கீழே இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன். நான் அதை தவிர்த்து நீங்கள் ஃபுல்லாக கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்க்கணும்னா எல்லா தியரமும் படிச்சிருங்க. அதான் நான் சொல்லுவேன் நான். ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் கொசினஸ் ஆஃப் minus root 2. கொசினஸ் ஆஃப் minus root 2 என்னது? sin inverse of minus 1 over root 2 வருமா? is equal to minus sin inverse of 1 over root 2 is equal to minus pi by 4. அவ்வளவுதான். Okay. Find the value of tan inverse of root 3 minus tan inverse of secant inverse of minus 2. Tan inverse of root 3 நமக்கு என்ன வரும்? pi by 3 ஆயிடுமா? ஏன்னா 60 minus secant inverseங்கிறது cos inverse of minus 1 by 2 which is pi by 3 minus of pi minus cos inverse of 1 by 2. கரெக்டா? pi by 3 minus pi plus cos inverse of 1 by 2 நமக்கு என்ன வரும்? cos inverse of 1 by 2ங்கிறது 1 by 2ங்கிறது cosனா ஓகே cos theta 1 by 2 னா sin theta root 3 by 4 இல்லையா? 30 னா 60 வருமா? 60ங்கிறது pi by 3 தான். So 2 pi by 3 minus pi வந்துரும் which is minus pi by 3. ஓகேவா? Any question? ஏதாவது டவுட் இருக்கா பசங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? Find the value of cot of sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5. என்ன பண்ணலாம்? cot of sin inverse of 3 by 5 ஓகேவா? plus இதை நம்ம என்ன பண்ணலாம்? sin inverse of 3 by 5 நம்ம என்ன பண்ணலாம்? sin inverse of 4 by 5 நம்ம theta எடுத்தோம்னா 4 by 5 is equal to sin theta. கரெக்டா? ரைட். அப்ப நம்ம theta எடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம 4 இதை நம்ம 5 எடுத்தோம்னா இது நமக்கு என்ன ஆயிடும்? root of 5 square minus 4 square 3 ஆயிடுமா? அப்ப cos theta நமக்கு என்ன வரும்? cos theta நமக்கு என்ன வரும்? 3 by 5 வந்துருமா? அப்ப theta is equal to cos inverse of 3 by 5. கரெக்டா? சோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? cos inverse of 3 by 5 அப்படி நம்ம சொல்லலாம். So cot of sin inverse of theta plus cos inverse of thetaங்கிறது நமக்கு என்ன வரும்? pi by 2 வந்துரும். cot pi by 2 நமக்கு என்ன வரும்? cot pi by 2ங்கிறது cos pi by 2 which is 0 தான். ஓகே? புரிஞ்சா பசங்களா? ராகுல் இதெல்லாம் நமக்கு தேவையா ராகுல்? இதெல்லாம் நமக்கு தேவையா? Find the domain of sin inverse of 2 minus 3x. Okay. sin inverse நமக்கு என்ன வரணும்? 2 minus 3x square வந்து between minus 1 to plus 1. கரெக்டா? நம்ம அதை into minus 1 ஆல பண்ணா நமக்கு என்ன வரும்? திரும்பி நமக்கு வந்து minus 1 less than or equal to 3x square minus 2 less than or equal to 1. கரெக்டா? ஏன்னா இந்த 3 minus 2x அதாவது 2 minus 3x squareங்கிறது between minus 1 to plus 1 னா அப்ப 3x square minus 2x அத அப்படியே நம்ம மாத்தணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். ஆனா வேல்யூ வந்து between minus 1 to plus 1 குள்ள தான் இருந்தாகணும். ஓகேவா? ஓகேவா? அடுத்தது plus 2 பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 less than or equal to 3x square less than or equal to 3 divided by 3
1/3 less than or equal to x square less than or equal to 1. கரெக்டா? ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 1/√3 less than or equal to modulus of x less than or equal to 1. So modulus of x வந்து between 1 to 1/√3 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? x அப்படிங்கிறது -1 ல இருந்து -1/√3 யூனியன் 1/√3 to 1. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? சைன் சேஞ்ச் ஆகாதா? சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா இப்போ நான் வந்து -1 less than or equal to 2 minus 3x square less than or equal to 1 வச்சுப்போம். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் இன்டு -1 பண்ணா நமக்கு என்ன வரும்? -1 +1 மாறிடும், லெஸ் தென் கிரேட்டர் than equal to மாறிடும். இது 3x square minus 2 மாறிடும். இது கிரேட்டர் than equal to இது -1 மாறிடும். கரெக்டா? அப்ப இதை நான் அப்படியே ஆர்டர் மாத்தி எழுதலாமா? இந்த -1 நான் இங்க போட்டுடலாம். இந்த லெஸ் தென் நான் இங்க போறப்ப நமக்கு கிரேட்டர் than மாறிடும். 3x square minus 2 இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 மாறிடும். புரியுதா? -1 மல்டிப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் வேல்யூ 1 மினிமம் வேல்யூ -1 அதுதான் வருது. புரியுதா உங்களுக்கு? எனி क्वेश्चंस? ராகுல் காவேரி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூதனமா ஒரு கேள்வி கேட்டுட்டு என்னைய கோத்துல பாக்குறாரு. இங்க பாருங்க, இங்க இருந்து வெளில போனோம்னு என்ன நசுக்கிடுவாங்க. 3 mark and 2 mark இந்த சாப்டர் இல்லையா, முடிக்க ட்ரை பண்ணலாம். சாப்டர் 4 3 mark. Solve tan inverse of x minus 1 divided by x minus 2 plus tan inverse. Okay, tan inverse of a plus tan inverse of b ஃபார்முலா என்ன வரும்? Equal to tan inverse of a plus b divided by 1 minus ab. கரெக்டா? சால்வ் பண்ணலாமா? tan inverse of x minus 1 divided by x minus 2 plus x plus 1 divided by x plus 2 divided by 1 minus x minus 1 divided by x minus 2 into x plus 1 divided by x plus 2. ஓகேவா? is equal to pi by 4 வரும். நான் அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து equal to pi by 4 எடுத்துக்கலாமா? ஆக்சுவலா tan inverse ரெண்டு சைடு tan பண்ணா நமக்கு என்ன வரும்? இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. x minus 1 into x plus 2 plus x plus 1 into x minus 2 whole divided by x square minus 2 square whole divided by x square minus 2 square minus x square minus 1 square whole divided by x square minus 2 square. Correct? Which is equal to tan pi by 4 which is equal to 1 இல்லையா? அப்ப லெஃப்ட் இங்க டினாமினேட்டர் அப்படினு சொல்லி கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா நமக்கு என்ன வரும்? x minus 1 into x plus 2 plus x plus 1 into x minus 2 is equal to x square minus 4 minus x square plus 1. கரெக்ட்டா? ஏனா மைனஸ் உள்ள கொண்டு போய்ட்டா minus x square plus 1 ஆயிடும். சோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? இங்க நமக்கு என்ன ஆயிடும்? x square minus x plus 2x. டேட்டாவை சால்வ் பண்ணிடலாம். -1 plus 2 னா நமக்கு plus x வந்துரும், minus 2 வந்துரும், plus x square minus x minus 2 வந்துருமா? minus 2 is equal to -4 plus 1. இப்போ இந்த -2 ங்கிறது -4 ஆயிடும். இந்த -4 கேன்சல் பண்ணிடலாம். x square plus 2x square ஆயிடும். x minus x கேன்சல் பண்ணிடலாம். இந்த plus 1 நமக்கு என்ன ஆயிடும்? which is equal to 1 ன்னு ஆயிடும். அப்ப x square equal to 1/2 x is equal to plus or minus 1/2. அவ்வளவுதான். very simple. ஓகேவா? any questions, any doubts? ராகுல் பிச்சி படம் பிச்சி சொல்லிட்ட.
நான் கூட ஏதோ சரி ஓகே இதான் ரொம்ப அதனால ஜியோகிராபிக்கலா கேக்குறீங்கன்னு நினைச்சா ஓகே. அடுத்தது find the value of sin inverse of sin 2 pi by 3 என்ன வரும் sin inverse of sin of pi minus pi by 3 சொல்லலாமா is equal to sin inverse of sin of pi by 3 the all silver sin and positive ங்கனால directly equal to pi by 3 இது நம்ம என்ன சொல்லலாம் sin inverse of sin of pi plus pi by 4 வருமா is equal to sin inverse of minus sin of pi by 4 which is minus pi by 4 ஓகேவா எக்ஸாம் நினைச்சு பயப்படாதீங்கப்பா நான் திரும்பவும் சொல்றேன் இது வந்து உங்களோட இம்பார்ட்டன்டான கொஸ்டினா இல்லைன்னு சொல்ல ஆனா இதனால உங்களுக்கு வந்து லைஃப் கண்டிப்பா ரூனாடு சொல்ல முடியாது படிக்காத பசங்க நிறைய பேர் நல்ல லெவலுக்கு வந்திருக்காங்க அதுக்காக நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதான் நான் சொல்றேன் ஓகேவா நீங்க பண்ணதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க அவ்வளவுதான் ஓகேவா அது நீங்க பயப்படுறதுனால தான் மறக்குது நீங்க ரொம்ப யோசிக்கிறதுனால தான் மறக்குது நீங்க 2-3 தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா ஆகும் ஆக்சுவலி ஓகே அடுத்தது cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 7 இதே சேம் ப்ராப்ளம் இல்லையா cos a cos b minus sin a sin b நமக்கு என்ன வரும் cos inverse of cos of pi by 7 plus pi by 17 வந்துரும் which is cos inverse of 17 pi plus 7 pi divided by 7 times 49 4 119 கரெக்டா cos inverse of 24 pi divided by 119 இது ரொம்ப சிம்பிள் இல்லையா 24 pi divided by 119 தான் ரைட் ஆன்சர் ஏன்னா இதே between 0 to pi குள்ள தான் வருது ஓகே tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to tan inverse of x plus prove that tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to tan inverse of x plus y plus z minus xyz my 1 minus xy minus yz okay first இதை ஆட் பண்ணலாமா tan inverse of x plus y divided by 1 minus xy plus tan inverse of z which is equal to tan inverse of நமக்கு என்ன வரும் x plus y by 1 minus xy plus z whole divided by 1 minus x plus y divided by 1 minus xy into z correcta so இதை நம்ம சொல்லலாம் tan inverse of x plus y plus z into 1 minus xy whole divided by 1 minus xy whole divided by 1 minus xy minus x plus y into z divided by 1 minus xy correcta இதோட கேன்சல் ஆயிடுமா என்ன வரும் tan inverse of x plus y plus z minus xyz whole divided by இங்க நமக்கு என்ன வரும் 1 minus xy z உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க minus xz minus yz RHS side ரெண்டு தடவை நீங்க அதே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ஓகே புரியுதா ஓகே tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to pi show that x plus y plus z is equal to pi நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z நமக்கு என்ன வரும் tan inverse of x plus y plus z minus xyz divided by நம்ம என்ன சொல்லலாம் 1 minus xy minus yz minus xz ஓகேவா கரெக்ட்டா is equal to நமக்கு என்ன வரும் pi tan pi நமக்கு என்ன வரும் tan 0 0 tan pi by 2 infinity திரும்பி tan pi வந்து 0 தான் வரும் கரெக்ட்டா சோ அப்ப x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus xz equal to 0
அப்பனா x plus y plus z minus xyz equal to 0, which means x plus y plus z is equal to xyz. Hence proved. Result day பயமா started sir. See, நீங்க ரிசல்ட்டை பத்தி முதல்ல கவலைப்படாதீங்க. மார்க் கம்மியானா என்ன ஆயிட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா வீட்டில் என்னப்பா மார்க் இவ்வளோ கம்மியாகிட்டேன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அவ்வளோ இது பண்ணிட்டுமே என்ன பண்ணிட்டோம். உங்கள் பேரண்ட்ஸே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்து அவங்க கேட்குறாங்க என் வாழ்க்கையே போயிடுச்சு இதே போயிடுச்சு சொன்னாலுமே என்ன ஆகிட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் திட்டுவாங்களா இது பண்ணுவாங்களா? அடுத்து ஒரு 5 நாள் ஒரு 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 மாதம் பார்ப்பாங்க. அடுத்தது காலேஜ் அட்மிஷன் அவ்வளோதான். அடுத்து என்ன காலேஜ் இருக்கோ பார்த்து போக வேண்டியது தான். யாருமே இங்கே வந்து மார்க் கம்மியாக வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு உட்கார்றது கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஓகேவா? ரைட். நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டியதே ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை எஃபர்ட்டை போடுங்க. அவ்வளோதான். என்ன வருதோ பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே. Prove that tan inverse of x plus tan inverse of 2x divided by 1 minus x square is equal to tan inverse of 3x. Again the same formula. Nothing difference. Tan inverse of x plus 2x divided by 1 minus x square divided by x tan inverse of a plus b divided by 1 minus ab. இல்லையா? 1 minus x into 2x divided by 1 minus square. So it is equal to tan inverse of x minus x cube plus 2x whole divided by 1 minus x square whole divided by 1 minus x square minus 2x square divided by 1 minus x square. Correct? அடுத்தது is equal to நமக்கு என்ன வரும்? tan inverse of x plus 2x ங்கிறது 3x minus x cube divided by 1 minus 3x square. அவ்வளவுதான். மூணே ஸ்டெப் தான். ஓகே. tan inverse of x by y minus tan inverse of x minus y plus x plus y. என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா தான் எல்லா இடத்துலயும் வந்து பாருங்க. x by y minus x minus y divided by x plus y whole divided by 1 plus x by y into x minus y divided by x plus y. கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ண நமக்கு என்ன வரும்? x into x plus y minus y into x minus y whole divided by y into x plus y whole divided by y into x plus y plus x into x plus y whole divided by y into x plus y. Correcta? Is equal to tan inverse of உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க x square plus xy minus xy plus y square divided by xy plus y square plus x square minus it's supposed to be minus xy. So இங்க இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், இங்க இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். சோ அப்ப நமக்கு என்ன வரும்? tan inverse of x square plus y square divided by x square plus y square தான் 1. tan inverse of 1 நமக்கு என்ன வரும்? 5/4. ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்முலா என்னது? tan inverse of a minus tan inverse of b அப்படிங்கிறது tan inverse of a minus b divided by 1 plus a into b. கரெக்டா? x by y minus x minus y divided by x plus y divided by 1 plus x by y into x minus y divided by x plus y. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? x into x plus y minus y into x minus y divided by denominatorல y into x plus y வரும். கரெக்டா? அடுத்தது கீழ நமக்கு என்ன வரும்? இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. y into x plus y plus x into x minus y divided by y into x plus y. இப்போ இங்க டினாமினேட்டரா தான் இருக்கு, இங்க டினாமினேட்டரா தான் இருக்கு. கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? அத நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன் ஒண்ணா. சோ அப்ப நமக்கு என்ன வரும்? ஓகே, இங்க நமக்கு என்ன வரும்? உள்ள மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வராங்க? x into x ங்கிறது x ஸ்கொயர் plus xy minus y ஸ்கொயர் minus of minus y ங்கிறது plus y ஸ்கொயர் ஆகும். டினாமினேட்டர் நமக்கு என்ன வரும்?
yx plus y square plus x square minus xy. So minus xy plus xy cancel ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன வரும்? x square plus y square மேலே x square plus y square கீழே ரெண்டுமே சேம் அதனால நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 1 வரும். tan inverse of 1ங்கிறது pi by 4. அவ்வளவுதான். புரியுதா? Any question? ஓகேவா? ரைட், அடுத்தது போலாம். Find the domain of cos inverse of 2 plus sin x by 3. ஓகேவா? சார் கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது? கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு நீங்க மோஸ்ட்லி தியரம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கீங்க. அதுல இருந்து கேட்கறதுக்கான கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பார்த்துக்குங்க, ஃபார்முலாஸ்க்கான ப்ரூஃப் பார்த்துக்குங்க, ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ப்ரூஃப் பார்த்துக்குங்க. அதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். மற்றதெல்லாம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் 1 or 2 ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் கான்செப்ட் புரியாம நம்ம இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? Inverse of sin inverse of 1 minus x minus 2 sin inverse of x is equal to pi by 2. Okay. Sin inverse of என்ன சொல்லிருக்கீங்க? 1 minus x minus 2 into sin inverse of x. 2 into sin inverse of x is equal to pi by 2. Okay. என்ன சொல்லலாம்? sin inverse of 1 minus x minus 2 sin inverse of x ங்கிறது sin inverse of 2x into root of 1 minus x square. கரெக்டா? is equal to pi by 2. கரெக்டா? ரைட்? ஆனா ரொம்ப பெருசா போகுமே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? minus sin inverse of 2x into root of 1 minus x square is equal to pi by 2 minus sin inverse of 1 minus x is equal to cos inverse of 1 minus x is equal to sin inverse of root of 1 minus x the whole square. Correcta? Is equal to sin inverse of minus 2x into root of 1 minus x square. ரெண்டு ரீகட் பண்ணலாமா? minus 2x into root of 1 minus x square equal to root of 1 minus x square. It's the whole square. Equal to root of 1 minus 1 plus x square minus 2x வரும். Is equal to root of 1 cancel ஆச்சுன்னா 2x minus x square வரும். இங்க நமக்கு minus 2x into root of 1 minus x square வரும். ஓகேவா? அப்ப minus 2x is equal to root of 2x minus x square divided by 1 minus x square வரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன கேதர் பண்ணலாம்னா x is less than or equal to 0 கேதர் பண்ணலாம். ஏன்னா ரூட்டோட வேல்யூ பாசிட்டிவாக தான் வரணும். அப்போ வந்து -2 இருக்குன்னா அப்போ x நெகட்டிவ் வந்தால் தான் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் இது பண்ணால் 4x is equal to 2x minus x square divided by 1 minus x square வரும். இதெல்லாம் நம்ம கியூபிக் ஈக்குவேஷனில் வரும் இல்லையா? ஸோ 4x minus 4x cube is equal to 2x minus x square. எல்லாத்தையும் ஒரு சில கொண்டு வாங்க. கொண்டு வந்து நமக்கு என்ன வரும்? 4x cube minus x square minus 2x equal to 0. நம்ம x காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 4x square minus x minus 2 equal to 0. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? either x is equal to 0 or we can say அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? x is equal to minus of minus 1 plus or minus root of b square நமக்கு என்ன வரும்? 1 minus 4 into minus 2 வரும் divided by 2 times of 1 வரும். So 1 plus or minus root of
1 plus 32 divided by 2. So 1 plus or minus root of 33 divided by 2. So there minus எடுத்துறணும் actually minus ஆக முடியாது. So only possible value is x is equal to 1 plus root 33 divided by 2. இதுதான் solution. இதெல்லாம் எங்கே வந்துச்சுன்னு தெரியல. என்ன கொஸ்டின் இது? Okay. Domain of this one. என்ன வரும்? cos inverse domain நமக்கு என்ன வரும்? 2 plus sin x divided by 3 வந்து between minus 1 to plus 1. into 3 பண்ணா minus 3 less than or equal to 2 plus sin x is between plus 3. minus 2 பண்ணீங்கன்னா minus 5 less than or equal to sin x between minus 2 பண்றோம் இல்லையா 1. ஆனா sin x ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காவே between minus 1 to plus 1 குள்ள தான். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் டொமைன் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? x ஓட வேல்யூ வந்து between minus 5 by 2 to plus 5 by 2. ஓகேவா? Right? Any questions, any doubts? Okay? Right. Find the value of tan inverse of 1 plus cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. இது சால்வ் பண்ணுங்க பாப்போம். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் எனக்கு. சால்வ் பண்றீங்களா? யாருக்கு ஆன்சர் வந்துச்சு? அஷிமால் வெரி குட். லெட்ஸ் see. மத்தவங்க என்ன பண்றீங்க?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணோம்? tan inverse of -1ங்கிறது மைனஸ் tan inverse of 1 plus cos inverse of 1/2 1/2 எப்போ வரும்? sin 60 degree pi by 3 plus sin inverse of 1/2ங்கிறது minus sin inverse of 1/2 ஆயிடுமா? minus tan inverse of 1ங்கிறது pi by 4 plus pi by 3 minus இது நமக்கு என்ன வரும்? pi by 6 ஆ மாறிடும். கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, சோ நமக்கு வந்து 635 அப்படினா 634 அப்படினா 12 தான் இது இல்லையா? சோ அப்ப minus 3 pi by 12 plus 4 pi by 12 minus 2 pi by 12. கரெக்ட்டா? அப்ப minus 3 pi minus 2 pi னா minus 5 pi plus 4 pi னா minus pi by 12. இதுதான் ரைட் ஆன்சர். கரெக்ட். மதுமிதா கரெக்ட். ஃபேண்டசி வேர்ல்ட் கரெக்ட். ராகேஷ் குட், வெரி குட். அடுத்தது cot inverse of 1/7 is equal to theta, find the value of cos theta. என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். இதை நம்ம theta எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? cot of theta is equal to 1/7 இல்லையா? cot thetaங்கிறது என்னது? adjacent by opposite. இது 1 இது 7 எடுத்தாலும் இது நமக்கு என்ன வரும்? root of 50 which is 5 root 2. கரெக்டா? 5 root 2. அப்போ cos theta நமக்கு என்ன வரும்? cos theta is equal to opposite adjacent by hypotenuse இல்லையா? 1 divided by root of 50 இல்லைனா 1 divided by 5 root 2 இல்லை root 2 divided by 10. அதுவும் ஓகே தான். ஓகேவா? evaluate sin of sin inverse of 3/5 secant inverse of 5/4. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அதே கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. என்னன்னா sin inverse of 3/5 plus இது நமக்கு என்ன வரும்? cos inverse of 4/5 வந்துடும். secant அப்படிங்கிறது cos இல்லையா? ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? sin inverse of 3/5 plus இது நம்ம சைனை பார்த்தோம்னா sin inverse of 1 minus root of 1 minus 16 divided by 25 வருமா? which is also equal to நமக்கு 25 minus 16 is 9, 9 by 25 3/8 ஆயிடும். so sin inverse of 3/5 plus sin inverse of 3/5. so அப்போ நமக்கு என்ன வரும்? sin of 2 sin inverse of 3/5 is equal to sin inverse of 2 into 3/5 into root of 1 minus 9 by 25. கரெக்டா? ரைட். 2 வருமா முன்னாடி உள்ள? 2 sin inverse of theta நமக்கு என்ன வரும்? 2 sin inverse of theta நமக்கு என்ன வரும்? கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஓகே, ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? sin inverse of 2 into 3/5 into இது நமக்கு என்ன வரும்? 4/5 மாறிடும். ஸோ sin inverse வந்து நம்ம sin inverse கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வரும்? 24 divided by 25. ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே. cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z is equal to pi அப்படின்னா show that x square plus y square plus z square plus 2xyz is equal to என்ன பண்ணலாம்? cos inverse of x plus cos inverse of y is equal to pi minus cos inverse of z. கரெக்டா? ரைட். அப்புறம் என்ன சொல்லலாம்? cos inverse of x plus cos inverse of y is equal to pi minus cos inverse z cos inverse of minus z. கரெக்டா?
So cos inverse of x plus cos inverse of y என்னது cos inverse of நமக்கு என்ன வரும் xy plus இல்ல plus இல்ல minus root over 1 minus x square into 1 minus y square equal to cos inverse of minus z. Correct? Right? So இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் xy minus root of 1 minus x square into 1 minus y square equal to நமக்கு என்ன வரும் equal to நமக்கு என்ன வரும் minus z வந்துரும் இப்போ இதை என்ன சேஞ்ச் பண்ணுங்க xy minus plus z is equal to root over 1 minus x square into 1 minus y square இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும் xy plus z the whole square equal to மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 1 minus x square minus y square plus x square y square கரெக்ட்டா இங்க நமக்கு என்ன வரும் x square y square plus z square plus 2 into x y z is equal to 1 minus x square minus y square plus x square y square ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா இது அப்படியே சொல்லுங்க நமக்கு என்ன வரும் x square plus y square plus z square plus 2xyz equal to 1 அதான ப்ரூவ் பண்ணிருக்காங்க hence proved ஓகேவா any questions any doubts okay tan inverse of 2x plus tan inverse of 3x equal to pi by 4 solve என்ன வரும் tan inverse of 2x plus 3x divided by 1 minus 2x into 3x is equal to pi by 4 correcta we can say this is equal to tan inverse of 1 so 5x divided by 1 minus 6x square equal to 1 5x equal to 1 minus 6x square okay so அப்ப நமக்கு என்ன வரும் 6x square plus 5x minus 1 equal to 0 சால்வ் பண்ணலாம் 6x square plus 6x minus x minus 1 equal to 0 6x காமன் எடுத்தா x plus 1 minus காமன் எடுத்தா x plus 1 equal to 0 6x minus 1 into x plus 1 equal to 0 அப்ப x is equal to 1 over 6 or x is equal to minus 1 okay any question x square நமக்கு என்ன வரும் ரெண்டு தடவை 6x square நமக்கு என்ன வரும் 6x square is 6 into 1 by 36 that is 1 by 6 6 into 1 square is 6 so இது வந்து not possible இதுதான் possible so x is equal to 1 by 6 தான் கரெக்டான ஆன்சர் okay சென்டம்லாம் வராது ரிஷா கிரியேட்டிவ் क्वेश्चन நீங்க புரிஞ்சிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா அவட சென்டம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னா வாய்ப்பு இல்ல நீங்க போட்டு பார்க்கணும் எங்கூட சேர்ந்து போட்டு பார்க்கணும் கான்செப்ட் புரிஞ்சிக்கணும் புரியலாம் டவுட் கேட்கணும் அதெல்லாம் பண்ணீங்கனா தான் சென்டம் வர வாய்ப்பு இருக்கு find the number of solutions for the equation okay so இப்போ நம்ம என்ன பண்ணலாம் tan inverse of x minus 1 plus tan inverse of x plus 1 is equal to tan inverse of 3x minus tan inverse of x பண்ணலாமா right okay so tan inverse of x minus 1 plus x plus 1 divided by 1 minus x minus 1 into x plus 1 which is equal to tan inverse of 3x minus x divided by 1 plus 3x into x tan inverse cancel பண்ணலாம் இது cancel ஆச்சுனா 2x divided by 1 minus x square minus 1 is equal to 2x divided by 1 plus 3x square ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே x is equal to 0 would be a solution அது ஒரு சொல்யூஷன் சோ அது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இந்த 2x 2x கேன்சல் பண்ணிடலாம் so 1 plus 3x square equal to 1 minus x square plus 1 கரெக்ட்டா இதை கேன்சல் பண்ணிடலாம் சோ அப்ப நமக்கு என்ன வரும் இத அப்படியே ஆன்சர் கொண்டு போய்ட்டா 4x square equal to 1
x square equal to 1 over 4. X is equal to plus or minus 1 over 2. So மொத்த சொல்யூஷன் இருக்குது 0, 1 over 2, minus 1 over 2. இது மூணுமே சொல்யூஷன். ஓகேவா? Any questions, any doubts? Okay? All clear? Find the center and radius of the circle. இது வந்து chapter 4 முடிஞ்சு chapter 5. Find the center of the radius. chapter 4ல பாத்தீங்கன்னா முக்காவாசி இருக்கிறது எல்லாமே வந்து just tan inverse of a plus tan inverse of b ஃபார்முலா தான். அதுதான் மேக்ஸிமம் இருக்குது. ஓகே, அதை மெயினா பாத்துக்கங்க. Find the center of the radius circle. Okay. First நம்ம என்ன பண்ணலாம்? circle radius center அப்படின்னா circle என்ன அர்த்தம்? x square quotient y square quotient is equal இருக்கும் இல்லையா? So 3 is equal to a plus 1 அப்படின்னா a value is equal to 2. Correct? So what would be the equation? 3x square plus 3y square plus 6x plus 9y. 2 plus 4 ங்கிறது plus 6 equal to 0. divided by 3 போடலாமா? x square plus y square plus 2x minus 3y plus 2 equal to 0. Correct? So இதை கம்யூனிஸ்ட் மெத்தட்ல இது பண்ணலாம். x square plus 2x plus y square minus 3y. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இது என்ன தேவை? plus 1 square தேவை plus நமக்கு என்ன வரும்? plus 3 by 2 the whole square is equal to minus 2, இந்த 2 அப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டோம், plus 1 square plus 3 by 2 the whole square. ஸோ அப்போ இது நமக்கு என்ன வரும்? x square plus 2 into x into 1 plus 1 square. இதை ஆட் பண்ணால் நமக்கு x plus 1 the whole square வந்துடும். அடுத்தது y square minus 3 into 1, ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன வரும்? 2 into 3 by 2 into y plus 3 by 2 the whole square நமக்கு என்ன வரும்? plus y minus 3 by 2 the whole square which is equal to நமக்கு என்ன வரும்? minus 2 plus 1, அது வந்து minus 1 மாறிடும், plus 9 by 4 which is equal to நமக்கு என்ன வரும்? 5 by 4 மாறிடும். கரெக்டா? so what is the equation? x plus 1 the whole square plus y minus 3 by 2 the whole square is equal to 5 by 4. center நமக்கு என்ன வரும்? minus 1 comma 3 by 2, radius root 5 by 2. ஓகேவா? any questions, any doubts? +95 மார்க் வாங்கணும்னா நீங்க வந்து கிரியேட்டிவ் क्वेश्चंस சேர்த்து படிக்கணும். அப்ப நீங்க வந்து கான்செப்ட புரிஞ்சிட்டு படிக்கணும். அப்படி புடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால பண்ண முடியும். yes, that is possible. ஓகேவா? அடுத்தது y is equal to 4x plus c is a tangent of a circle னா find c. இதுக்கு நமக்கு என்ன வரும்? c square equal to என்ன ஃபார்முலா? r square into 1 plus m square. கரெக்ட்டா? c square equal to r square. என்ன நாம என்ன பண்ணலாம்? c is equal to r into root of 1 plus m square. கரெக்ட்டா? அப்படி நம்ம எழுதலாம். என்ன வரும் நமக்கு? r ங்கிறது 3 into root of 1 plus m square ங்கிறது 4 square. root of 1 plus or minus வரும் c க்கு 16 plus or minus 3 root 70. கரெக்ட்டா? any questions, any doubts? எல்லாம் கிளியரா இருக்கீங்களா? நோட் பண்ணிங்க குயிக்கா.
அடுத்து போலாமா? Find the equation of the parabola with vertex -1, -2, axis parallel to y-axis and passing through 3, 6. First என்ன சொல்லிட்டாங்க? -1, -2. இதுதான் வந்து vertex. Axis parallel to y-axis. அப்ப either upward இல்ல downward தான் வரணும். ஆனா 3, 6 வழியா பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது கண்டிப்பா எப்படி இருக்கணும்? upward parabola தான் இருந்தாகணும். கரெக்ட்டா? See, upward parabola க்கு என்ன ஃபார்முலா? We can say y minus h is equal to actually வந்து x minus h the whole square is equal to x minus h the whole square h comma k தானே, right, is equal to 4a into y minus k the y minus k. கரெக்ட்டா? right, x square வந்து x பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலும் y வந்து completely பாசிட்டிவ். கரெக்ட். ஸோ இதில் நமக்கு என்ன தெரியும்? x plus 1 the whole square equal to 4a into y plus 2. கரெக்டா? ஏன்னா h, kங்கிறது -1, -2 கொடுத்துட்டாங்க. It is passing to the point 3, 6 னா x is equal to 3 கொடுத்தா y is equal to 6 வரணும் இல்லையா? 3 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 3 plus 1 the whole square into 4a into 6 plus 2. 4 square is equal to 4a into 8. 4 cancel பண்ணா 4 cancel பண்ணா 2 ஆயிடும். A value is equal to 1/2. So what is the equation? X plus 1 the whole square is equal to 4/2 into y plus 2. So simple சொல்ல போனா x plus 1 the whole square equal to 2 into y plus 2. இன்னும் சிம்பிளை பண்ணா x square plus 2x plus 1 equal to 2y plus 4 வந்துரும். So x square plus 2x minus 2y minus 3 equal to 0. இதுதான் வந்து equation of the parabola. ஓகேவா? ஒண்ணுமே புரியலையா தண்டர் கேம்? எது புரியல சொல்லுங்க பாப்போம். என்ன புரியல? எந்த பார்ட் புரியல? எது வரைக்குமாவது புரியுது அதையாவது சொல்லுங்க. கொஸ்டினை பார்த்துட்டு கொஸ்டினாவது புரியுது அதையாவது சொல்லுங்க. எதுவுமே புரியலனா என்ன பண்றது நம்ம? பி ஸ்பெசிஃபிக். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த பார்ட் படிச்சிருக்கீங்க, நீங்க 11th 12th இல்ல நீங்க 6th கிரேட் படிக்கிறீங்களா கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒண்ணுமே புரியலனா நான் என்ன அசீம் பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன பிடிக்கல, என்ன புரியல, எது புரியல, எது வரைக்கும் புரிஞ்சிருக்கு, என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சொல்லுங்க பாப்போம். இப்போ இதே நீங்க உங்க ஸ்கூல் டீச்சர்ட்ட போய் சொல்றீங்க, சார் ஒண்ணுமே புரியல சார் அப்படிங்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க? எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம்? நீங்க ஸ்பெசிஃபிக்கா இருந்தா தான் அவங்களும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி தர முடியும். இப்போ நீங்க என்கிட்டே ஸ்பெசிஃபிக்கா இல்லைன்னா அவங்கள்ட்ட போய் எப்படி நீங்க சொல்லுவீங்க புரியலன்னு சொல்லிட்டு? ஒரு விஷயம் புரியலன்னா இப்போ உடனே உங்களுக்கு புரியுதா? ஏன்பா என்ன புரியலன்னு சொன்னா தானே நமக்கு கிளியர் பண்ண முடியும். For the ellipse 4x square plus y square plus 24x minus 2y plus 21 equals 0. Find the center vertices. Okay, also prove that the length of the lattice rectum is b. என்ன பண்ணலாம்? முதல்ல 4x square plus 24x plus y square minus 2y equal to minus 21. எழுதலாமா? ஓகே ராகேஷ், தேங்க்யூ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் வந்து லாஸ்ட் லைவ்லயே நான் போட்டிருப்பேன், அதுலயே எடுத்து பாருங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணா ஒன்றும் எடுக்க முடியாது. நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒன்றும் எடுக்க முடியாது. இப்பயே ஸ்டார்ட் பண்றீங்க முதல்ல. என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு, ப்ரீவியஸ் எக்ஸாம் முடிஞ்சு? டே பிஃபோர் எஸ்டர்டே. அன்னைக்கு நைட்ல இருந்து அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாள் இருந்துச்சு, நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது. நீங்கள் நேற்றியெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் எடுக்க முடியாது. நான் தானே சொல்கிறேனே, உங்களால் ஒரு மார்க் கூட எடுக்க முடியாது. ஆக்சுவலி நீங்கள் போய்ட்டு பாஸ் ஆகிறதே கஷ்டம் தான். இது வரைக்கும் ஒரு பையன் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த பையன் பாஸ் ஆகிறது கண்டிப்பாக கஷ்டம். ஓகேவா? ஜெகதீஸ்வர் இப்போ வரைக்கும், அதாவது நான் எப்படி சொல்கிறது,
கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு போயிட்டு கடவுளே நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு தெம்ப கொடுன்னு சொல்லிட்டு நீங்க வேண்டுறீங்க அப்படின்னா இட்ஸ் a குட் திங். அவங்கள்ட்ட போயிட்டு கடவுளே நான் எதுவுமே படிக்கல நான் பாஸ் ஆகும்னா அவரா வந்து உனக்கு எழுதி கொடுப்பாரு, அவரா வந்து பக்கத்துல உட்காந்து இது பண்ணுவாரு. சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே படிக்கல, இது வரைக்கும் நான் ஒண்ணுமே படிக்கல, எக்ஸாம்ல போய் என்ன என்ன எழுதுவீங்க? அங்க போயிட்டு என்ன கை அப்படியே வச்சோன்னே அப்படி கண்ணு முன்னாடி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வந்துருமா? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் பண்ண முடியாது. இது வரைக்கும் படிக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. யாரவ அதாவது அங்க இருக்கிறவர் வந்து நீ இப்ப புக்க பார்த்து எழுதுப்பா அப்படின்னு சொன்னாலுமே அந்த புக்ல அந்த கொஸ்டினை எங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு நேரம் முடிஞ்சிடும். ஒண்ணுமே படிக்கலன்னா என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்லணும். இப்ப என்கிட்ட வந்து சார் நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல சார், இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், நான் அப்படிதான் சொல்லுவேன் நானு. இப்ப 11th பையன் ஒரு பையன் 12th போய் எக்ஸாம் எழுதானா எப்படி பண்ணுவான் அவன்? அந்த மாதிரி தான் இருக்கும். ரிவிஷன் பண்ணல, பிசிக்ஸ் எக்ஸாம் நல்லாவே எழுதல. சி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்ம நல்லா எழுதலைங்கிறதுக்காக மொத்த எக்ஸாமும் நம்ம மட்டரமாக பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பிசிக்ஸ் தான் முடிஞ்சிருச்சு, நீங்க பண்ணதை பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? நீங்க ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு மேக்ஸிமைஸ் யுவர் ஸ்கோர் இன் மேக்ஸ். 2 நாள் 3 நாள் இருந்துச்சு, ஒரு நாள் ஏன் எதுவுமே பண்ணல? உங்களுக்கே தெரியுது பிசிக்ஸ் வாங்க பண்ணலன்னு, மேக்ஸாவது ட்ரை பண்ணணும், ஏன் பண்ணல நீங்க? அப்புறம் 2 டேஸ்க்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அதை எடுத்து போய் பாருங்க. சரி கட் ஆஃப் போயிடுச்சு, நீங்க உட்காந்து அழுதா இல்லை சும்மா உட்காந்துருந்தா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் திரும்பி வந்துருமா? சொல்லுங்க. வேஸ்ட் ஆயிடுச்சு இல்ல, வேஸ்ட் ஆக்கிட்டேன்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம மேல இருக்க தப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஓகேவா? முதல் விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நம்மளோட தப்பை அக்செப்ட் பண்ணிட்டா தான் அடுத்து நம்மள மூவ் ஆக முடியும். நான் எனக்கு பேனா தொலைஞ்சு போயிடுச்சு, இது காணாம போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா யார் ரீசன்? நம்ம தான் ரீசன். நம்ம வந்து ஒழுங்கா வச்சுக்கல. ஒரு விஷயம் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமும் கிடைக்கலன்னா அது நடந்து போச்சு, நம்ம மேல தப்பு இல்லை சார், அப்படி ஆயிடுச்சு சார், வேஸ்ட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு சார் வேஸ்ட் ஆயிடுச்சு சொல்லக்கூடாது, வேஸ்ட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான். ஓகேவா? பட் பரவாயில்ல, இப்போவும் டைம் இருக்கு, நீ இப்போ உட்காந்து படிங்க, படிச்சா ரிவைஸ் பண்ணா ப்ராப்பரா பண்ணலாம். ஓகேவா? என்ன பண்ணணும்னா ராகேஷ் நீங்க போட்டு பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க 10 தடவை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல பதிஞ்சிடும். யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம் அப்பனா. ஓகே ஓகே, அடுத்தது சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 காமன் எடுத்துடலாம். x² plus 6x plus y² minus 2y. என்ன பண்றோம்? இந்த minus 2y க்கு பதிலா plus 1², இங்கேயும் minus 21 plus 1² பண்ணிடுறேன். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன வரும்? 4 into உள்ளுக்குள்ள x² plus 6x plus 3² minus 3² பண்ணலாமா? plus y minus 1 the whole square equal to 20 minus 20. ஓகேவா? சோ இது நமக்கு என்ன வரும்? x² plus 6x plus 3² என்ன வரும்? a² minus 2ab plus b² ஃபார்மட்ல இருக்கு இல்லையா? அத நம்ம என்ன பண்ணலாம்? 4 into x plus 3 the whole square minus 4 into 3². 9 என்ன வரும் நமக்கு? 9 னா 9 3 are 36 actually, plus y minus 1 the whole square equal to minus 20. இத அப்படியே என்சில கொண்டு வாங்க. 4 into x plus 3 the whole square plus y minus 1 the whole square equal to minus 20 plus 36 which is equal to 16. So divided by 16 பண்ணலாமா? அப்பனா நமக்கு என்ன வரும்? x plus 3 the whole square by 4 plus y minus 1 the whole square divided by 16 equal to 1. Parabola, sorry, ellipse இல்லையா? அப்ப vertex நமக்கு என்ன வரும்? minus 3, 1. அடுத்தது வேற கேக்குறாங்க சென்டர் கொடுத்தாச்சு, இதான் சாரி, இதான் சென்டர் ஆக்சுவலி. ஸோ அப்போ vertices நமக்கு என்ன வரும்? இது வந்து y ஆக்சிஸ் பெருசா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம்? இது ஒரு ஹரிசாண்டல் சொல்லலாமா? அப்ப நமக்கு வந்து சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ்க்கு x கோஆர்டினேட் வந்து சேமா இருக்கும். ஓகேவா? -3 1 plus or minus நமக்கு என்ன வரும்? ஃபோக்கஸ் நமக்கு என்ன வரும்? root of 16 minus 4 which is equal to root of 12. So அப்ப plus or minus root of 12.
பண்ணலாமா? ரைட். ஓகே. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் டீச் பண்றேன் ஜெகதீஸ்வர். ஒரே நிமிஷம் இருங்க. அதை டீச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வெர்டிசஸ். அடுத்தது அண்ட் ஃபோக்கை. சாரி, இது ஃபோக்கை. வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா -3 1 ± 4 வந்துடும். இதுதான் வெர்டிசஸ். So we can say -3, 5 or -3, -3. ஓகேவா? ரைட். எனி கொஸ்டின்ஸ்? ஓகே. அடுத்தது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி லா. என்னது? We can say magnitude of z1 plus z2 is always greater than or equal to வருமா less than or equal to வருமா? less than or equal to magnitude of z1 plus magnitude of z2. கரெக்டா? இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? So let's take magnitude of z1 plus z2 the whole square. என்ன வரும்? z1 plus z2 into z1 plus z2 the whole bar. Correcta? Which is z1 plus z2 into z1 bar plus z2 bar. Correcta? Is equal to நமக்கு என்ன வரும்? z1 into z1 bar plus z1 into z2 bar plus z2 into z1 bar plus z2 into z2 bar. Correcta? இப்போ z1 into z1 பாருங்கிறது magnitude of z1 the whole square, z2 into z2 பாருங்கிறது magnitude of z2 the whole square, plus இது நம்ம என்ன சொல்லலாம்? z1 into z2 bar plus z1 into z2 bar the whole bar சொல்லலாமா? ஏன்னா இது வந்து z1 bar into z2, அதை நம்ம என்ன பண்ணலாம்? z1 into z2 bar the whole bar னு போட்டுலாம். ஓகேவா? ஸோ எப்பயுமே நமக்கு என்ன தெரியும்? z1 plus z1 bar அப்படிங்கிறது 2 times of real part of z இல்லையா? real part of z. ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? z1 square plus magnitude of z2 square plus 2 into real part of z1 into z2 bar. கரெக்டா? இப்போ real part of z1 into z2 இல்லையா? அப்போ இந்த real part வந்து கண்டிப்பா it is greater than or equal to 0 தான். கரெக்டா? real part of z1 into z2 bar. Am I right? Right. Okay. Okay. So அப்ப நம்ம சொல்லலாம் this is less than or equal to magnitude of z1 square plus magnitude of z2 square. கரெக்டா? Right? So அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? We can easily say magnitude of z1 plus z2 the whole square. இங்கே தானே வரணும் ஆக்சுவலி. கரெக்ட். இல்லை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் வந்து magnitude of z1 and z2 தானே வரும். கரெக்டா? ரைட். ஓகே, நிமிஷம். ஸோ magnitude of z1 plus z2 bar equal நமக்கு என்ன வரும்? Okay, what is triangle inequality first of all? புரியலையா? எந்த பார்ட் புரியல ஜெகதீஸ்வர்? எந்த பார்ட் புரியல சொல்லுங்க பாப்போம். ஒரே நிமிஷம் வருங்க.
Okay, sorry, I'll start from the beginning. So நம்ம கண்டுபிடிக்கிறது magnitude of z1 plus z2, correctா? Okay, so let's start with the magnitude of z1 plus z2 the whole square. என்ன வரும்? YTG master காலையில இருந்து எடுத்துட்டு அப்படிதான் இருக்கும், என்ன பண்றது? ஓகேவா? சரி, ஓகே, let's try to pick up the pace. ஓகேவா? so இது நமக்கு என்ன வரும்? z1 plus z2 into z1 plus z2 the whole bar, கரெக்டா? ஏன்னா magnitude of z square அப்படிங்கிறது என்ன வரும்? ஆக்சுவலா magnitude of z square அப்படிங்கிறது z1 into z1 bar actually. so அதான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? z1 plus z2 into z1 bar plus z2 bar, கரெக்டா? so அப்ப நமக்கு என்ன வரும்? z1 into z1 bar plus z2 into z2 bar plus z1 into z2 bar plus z2 into z1 bar, கரெக்டா? so இது magnitude of z1 the whole square plus magnitude of z2 the whole square, கரெக்டா? இதை எடுத்துக்கலாம், ஓகேவா? plus 2 into real part of இதை நம்ம என்ன பண்ணலாம்? z1 into z2 whole bar, கரெக்டா? ரைட். so இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? plus 2 into magnitude of z1 into z2 minus 2 into magnitude of z1 into z2 பண்ணா நமக்கு என்ன வரும்? we can write magnitude of z1 the whole square plus magnitude of இதை நம்ம என்ன பண்ணலாம்னா magnitude of z1 plus magnitude of z2 the whole square, கரெக்டா? plus 2 into real part of z1 into z2, okay, minus 2 into modulus of z1 into z2, கரெக்டா? so அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? magnitude of z1 plus z2 magnitude of z2 the whole square, ஓகேவா, plus 2 into real part of z1 into z2 minus magnitude of z1 into z2. so இப்போ z1 into z2 அடுத்தது நமக்கு என்ன வரும்? real part of z1 into z2. அது என்ன வரும்? actually நமக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து z real part of z வந்து it is always less than or equal to the z itself, இல்லையா? கரெக்டா? ஏன்னா real part magnitude of z actually, sorry, ஓகேவா? இது ஏன்னா ஒரு பர்టిక్యులர் z-னாலே x plus iy இருக்கும். ரியல் பார்ட்டுக்கு x மட்டும் தான், ஓகேவா? x ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தா ரியல் பார்ட் x மட்டும் தான், ஓகேவா? இப்போ இது நம்ம எடுக்கிறோம் magnitude of z எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? root of x square plus y square. இப்போ மினிமம் y square 0வா இருந்தாலுமே root of x square x ஆ மாறிடும். அதுக்கு மேலனா x ஓட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே நம்ம என்ன சொல்லலாம்? ரியல் பார்ட் ஆஃப் zங்கிறது less than or equal to z ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ which is will be equal to, அப்போ இது என்ன வரும்? the whole value நமக்கு என்ன வரும்? it would be real part of is less than 0 அப்படின்னா it will be negative சொல்லலாமா? ஓகேவா? எப்படி சொல்லலாம்? ஓகே, இந்த மாதிரி எடுத்துங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ரியல் பார்ட் ஆஃப் z1 into z2 is less than or equal to z1 magnitude of z1 into z2, கரெக்டா? அப்போ 2 into real part of z1 into z2 is less than or equal to 2 into magnitude of z1 into z2. ஸோ அப்போ ரெண்டு சைடு நம்ம என்ன பண்ணலாம்? magnitude of z1 the whole square plus magnitude of z2 the whole square plus 2 into real part of z1 into z2 bar, ஓகேவா? is less than or equal to magnitude of z1 the whole square plus magnitude of z2 the whole square plus 2 into magnitude of z1 into magnitude of z2, கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இது நம்ம என்ன சொல்லலாம்? magnitude of z1 plus z2 the whole square is less than or equal to magnitude of z1 the whole square plus magnitude of z2 the whole square. z1 plus z2 the whole square, sorry. result நமக்கு என்ன வரும்? magnitude of z1 plus z2 will be less than or equal to magnitude of z1 plus magnitude of z2. Hence proved. ஓகேவா? real 2 into real part of z, 2 into real part of z ஏன்னா
a square plus b square plus 2ab தானே. இங்க பாருங்க z1 plus z2 bar plus z2 into z1 பாரா. இப்போ நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா இங்க பாருங்க z plus z bar will be equal to 2 times of real part of z. இது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா zங்கிறது என்னது x plus iy, z barங்கிறது x minus iy. ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 2x வந்துச்சு. xங்கிறது என்னது ரியல் பார்ட் ஆஃப் z. ஓகேவா? அதை நான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா ஜெகதீஸ்வர்? அவ்வளோதான். புரிஞ்சா? எனி கொஸ்டின், எனி டவுட்ஸ்? இதே இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணா அதே தான் நம்ம பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் z அப்படிங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z1 into z2 bar is less than or equal to magnitude of z1 into z2 bar பிரச்சனை எடுத்துக்கலாம். அப்போ மைனஸ் ரியல் பார்ட் ஆஃப் z1 into z2 bar அப்படிங்கிறது greater or equal to minus magnitude of z1 into z2 the whole bar. 2 போட்டுங்க, டிஃபரன்ஷியல் ஆட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும், magnitude of z1 square plus magnitude of z2 square minus 2 into real part of z1 into z2 bar is greater than or equal to magnitude of z1 square plus magnitude of z2 square minus 2 into magnitude of z1 into magnitude of z2. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இது வந்து magnitude of z1 plus z2 minus z2 the whole square magnitude actually this is less than or equal to நமக்கு என்ன வரும், magnitude of z1 minus magnitude of z2 the whole square. So அப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can easily say magnitude of z1 minus z2 okay will be greater than or equal to magnitude of z1 minus magnitude of z2. Okay. though இன்னொரு 10 minutes தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்தது chapter 5 2 marks. The orbit of Ellipse comet is an ellipse of 36.8 astronomical units along the long by 9.2 astronomical units wide. Find its eccentricity. elliptical path சொல்லிட்டாங்க. இதுல இது என்ன சொல்லிட்டாங்க, 36.18. இது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 9.12. ஓகே, அப்ப a is equal நமக்கு என்ன வரும், 36.18 divided by 2 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 168.09. b நமக்கு என்ன வரும், 4 5 அடுத்தது 6. கரெக்டா? 4.56. e is equal நமக்கு என்ன வரும், root of e square is equal நமக்கு என்ன வரும், most high weighted chapter. ஜெகதீஸ்வர், மோஸ்ட் ஹை வெயிட்டட் சாப்டர்னு ஒன்றும் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லா சாப்டர்ல இருக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன், அதை மட்டுமாவது படிங்க நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி அது பண்றது கஷ்டமா சொல்லுங்க. 1 minus b square by a square. இதுல ஃபார்முலா சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். 1 minus 4.56 the whole square divided by 18.09 the whole square. இதை நீங்க ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ரூட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். Find the equation circle with center 2, -1 and passing through the point 3, 6 in standard form. So first நமக்கு என்ன வரும், x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to, இது நமக்கு என்ன டைரக்ட் ஃபார்முலா இருக்கு ஆக்சுவலி, x minus 3 the whole square, sorry 3 minus 2 the whole square plus 6 plus 1 the whole square is equal to 1 square plus 7 square 1 plus 49 is equal to 50. So x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to 50 அப்படிங்கிறது தான் equation of the circle standard form. இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா where is the pdf, pdf வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே நாங்க லிங்க்ல ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? சோ இப்போ நமக்கு என்ன வரும், x square minus 4x plus 4 plus y square plus 2y plus 1 minus 50 equal to 0 போட்டோம்னா
x square plus y square minus 4x plus 2y minus 45 equal to 0 is the final equation. Okay va? Any questions, any doubts? எல்லாரும் clear ஆ இருக்கீங்களா? அடுத்தது obtain the equation of the circle for which 3, 4 and 2, -7 are the end of the diameter. இது நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 equal to 0. X minus 3 into x minus 2 plus y minus 4 into y plus 7 equal to 0. X square minus 5x plus 6 plus y square plus 3y minus 28 equal to 0. X square plus y square minus 5x plus 3y minus 22 equal to 0. Okay va? If y is equal to 2 root 2x plus c is a tangent of circle, find the value of c. C is equal to நமக்கு என்ன வரும்? Plus or minus r into root of 1 plus m square plus or minus r அப்படிங்கிறது 4 into root of 1 plus 2 root 2 the whole square plus or minus 4 into root of 1 plus 4 into 2 plus or minus 4 into root of 9 plus or minus 4 3s are 12. ஓகேவா? வணக்கம் முகேஷ், கரெக்டா முடிய சமயத்துக்கு வந்துட்டீங்களே, சூப்பர். Find the center and radius of the following circle. என்ன பண்ணலாம்? First divided by 2. X square minus 3x plus y square plus 2y plus 1 equal to 0 or equal to minus 1 கூட போடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? x square minus 2 into x into 3 by 2 plus 3 by 2 the whole square plus y square plus 2 into y 1 into y plus 1 square which is equal to minus 1 plus 1 square plus 3 by 2 the whole square. கரெக்டா? ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? இங்கே நமக்கு என்ன வரும்? x minus 3 by 2 the whole square plus y plus 1 the whole square equal to 3 by 2 the whole square. ஓகேவா? ரைட், இதுதான் find the center. 3 by 2 comma 1 is the center. Radius is 3 by 2. ஓகேவா? Find the equation of the parabola in each of the following cases. Focus. Focus நமக்கு என்ன இருக்குது? X is equal to minus 4. X is equal to minus 4 is the directrix. 4 comma 0 அப்படிங்கிறது வந்து focus. parabola இப்படி தானே இருக்கணும், கரெக்டா? a value நமக்கு என்ன இருக்கும்? a value is 4. so நமக்கு என்ன வரும்? x square is equal to 4 into 4 into y which is 16y. அவ்வளவுதான். x square is equal to 16y தான். Very simple. End point of the lattice rectum கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? End point of the lattice rectum நமக்கு என்ன வரும்? இது 4 comma 8 4 comma minus 8. so அப்ப minus 8 plus 8 வந்து 4a அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? 16 இல்லையா? 4 into 4a ஓட வேல்யூ நமக்கு என்ன வருது? ஆக்சுவலி 16. ஓகேவா? so அப்ப நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா the parabola will be something like this. கரெக்ட்டா? so a ஓட வேல்யூ 4 தான். அப்ப டைரக்டா இங்க வந்துரும். கரெக்ட்? எஸ். so அப்ப நமக்கு என்ன வரும்? x square is equal to y square is equal to 16x. Again the same equation. ஓகேவா? any questions, any doubts so far? எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா?
Find the equation of the ellipse with each of the cases. Okay, so இதுல இருந்து நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ரைட், எல்லாரும் போய் லஞ்ச் சாப்பிடுங்க. எனக்கு தெரியுது எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு போய் லஞ்ச் சாப்பிட்டு வாங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் ஒரு 2-3 hours. ஓகேவா? ஓகே, பாய் பசங்களா.